கொண்டு உள்ளே வருகிறார்கள், அந்த மன்றத்திற்குள்ளே வருகிறார்கள். அருட்திரு குருக்களே தூக்கி வருவதை நாம் பார்க்கிறோம். அருட்திரு ரோட்சி அடிகளாரும் அருட்திரு மெல்கி அடிகளாரும் முன்னிலையிலே இருக்கிறார்கள். மற்ற அருட்திரு குருக்கள் எல்லாம் அதை தாங்கி கொண்டு வருவதை, அவர்களுடைய உடல் நிலையை கூட பார்க்காமல் கர்தினால் ஆண்டையனுடைய திருவுடலை தாங்கி கொண்டு வருவதை பார்க்கிறோம். வயதான நிலையிலும் கூட இந்த உடலை தாங்கித்தான் வர வேண்டும் என்ற அவர்களுடைய ஆர்வத்தை பார்க்கிற பொழுது அருட்திரு குருக்களும் கர்தினால் ஆண்டகை அவர்களுக்கு எத்தனை மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதோ பேரருட்திரு முதன்மை குரு அவர்கள், பேரருட்திரு அருளானந்தம் அடிகளார் அந்த பேழையை வாங்கி அதற்கு உரிய இடத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருட்திரு குருக்கள் எல்லோரும் அந்த பேழை சாதாரண பேழை அல்ல, ஒரு புனிதமான வாழ்வு வாழ்ந்த ஒரு கர்தினாலினுடைய திருவுடலை தாங்கி இருக்கிற பேழை. அது சற்று கடினமாக சற்று பலுவாக இருந்தாலும் கூட இந்த குருக்கள் அந்த பலுவை தாங்கி கொண்டு அங்கே வைக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ அவருக்குரிய இடத்திலே அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம், திருப்பாடல் 73 எனக்குரிய பங்கை ஆண்டவர் எனக்கு அளித்தார் என்று. கர்தினால் ஆண்டகைக்குரிய பங்கை இத்தனை நாள் அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு கொடுத்திருந்தார். 91 ஆண்டுகளும் அவருடைய வாழ்க்கைக்கு உரிய சரியான பங்கை அவருக்கு கொடுத்திருந்தார். அவருடைய கிண்ணம் பொங்கி வழிந்தது, அவருடைய அருள் அவருடைய கிண்ணத்திலே பொங்கி வழிந்ததை நாம் கண்டு களித்திருக்கிறோம். இதோ இப்பொழுதும் கூட அவருக்குரிய இடத்திலேயே அவர் அமர்த்தப்பட்டிருக்கிறார், அவர் வளர்த்தப்பட்டிருக்கின்றார். இந்த காட்சியை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதோ அவருடைய அண்ணன் மகன் அருட்திரு போஸ்கோ அடிகளார் அவர்கள் அவருடைய பேழைக்கு முன்பாக சென்று அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது முதன்மை குரு அவர்களும் அருட்திரு சுவாமிநாதன் அடிகளார் அவர்களும் இப்பொழுது அங்கே பேழைக்கு முன்பாக நின்று அந்த பேழையை சீர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது சரியாக வைக்கப்பட்ட பிறகு பேராயர் அவர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செய்து கர்தினால் ஆண்டகை அவர்களுக்கு தம்முடைய மரியாதையை காட்ட இருக்கின்றார்கள். இதோ மறை மாவட்டத்தின் பெயரால் இந்த மலர் வளையம் பேராயர் பேராலும், அனைத்து குருக்கள் பேராலும், அனைத்து துறவு நிலையினர் பேராயிலும், பொதுமக்கள் பேராலும் இந்த மலர் வளையத்தை பேராயர் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பேராயர் அவர்கள் இதோ அந்த பேழை சரியாக வைக்கப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வைத்தவுடனே அவரும் எழுந்து வந்து மலர் வளையம் வைத்து நம்முடைய கர்தினால் ஆண்டகை அவர்களுக்கு அஞ்சலி செய்ய இருக்கின்றார்கள். இதோ பேழையை நாம் மிக நெருங்கிய நிலையிலே பார்க்கிறோம். பேழை அதற்குரிய இடத்திலே சரியான இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதோ பொதுமக்கள் பார்வைக்காக கர்தினால் ஆண்டகையினுடைய திருவுடல் திறக்கப்படுகிறது. இதுவரை பெட்டிக்குள்ளே இருந்த அந்த திருவுடலை இப்பொழுது அருட்திரு குருக்கள் திறந்து வைக்கிறார்கள். அந்த திருவுடல் மூடப்பட்ட நிலையில் இருந்த பொழுது ஏக்கத்தோடு ஏங்கிய கண்கள் இப்போது அந்த திருவுடலை முழுமையாக பார்க்க இதோ இன்னும் ஒரு சில வினாடிகள் நமக்கு முழுமையாக தெரியும். அதை சூழ்ந்திருக்கிறவர்கள் அந்த திருவுடலை இப்பொழுது மறைத்து கொண்டிருப்பதனால அவர்கள் அதை தயார் செய்து வெளியே வந்த பிறகு அவருடைய திருவுடல் நம்முடைய லூர்து தொலைக்காட்சியினரால் முழுமையாக காட்டப்படும். சற்று பொறுத்திருப்போம். அவருடைய முழு முக இஸ்ராயேலே, ஆண்டவரை நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீமைகளினின்றும் இஸ்ராயேலரை மீட்பவர் அவரே. ஆண்டவரை உம்மை நோக்கி கூவி அழைக்கின்றேன். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தை கெஞ்ச வந்தாடும் எங்களுக்கு செவிசாய்த்திரலாம். உமது கட்டளைப்படி உலகை விட்டு அந்த உமடியார் எங்கள் அன்பு
அன்புக்கும் பாசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு கருதினால் சாமுவேல் லூர்து சாமி ஆண்டகனுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளி நிறைந்த இடத்தில் வரவேற்று உன் புனிதருடைய தோழமையில் சேர்த்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை வந்தாடுகின்றோம். ஜெபிப்போமாக. இரக்க மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நீர் எம் மீது முடிவில்லாத அன்பு கூர்ந்து சாவின் நிழலிய வாழ்வின் வைகரையால் மாற்றுகின்றீர். இந்நிலையில் உணர்ந்து எங்கும் முடியாரை கண்ணோக்கிடமை வந்தாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் அடைக்கலம் மாற்றலம் நீரே. இருளும் தயிர நிறைந்த எங்கள் அழுகை மாற்றி நாங்கள் ஒளியும் அமைதியை பெருவண்ணம் எங்களோடு இருந்து அழுவீராக. எங்கள் ஆண்டவராயும் திருமகள் எங்கள் மரணத்தை தம் மரணத்தால் அழைத்து தம் உயிர்ப்பினால் மீண்டும் எங்களுக்கு வாழ்வளித்தார். ஆதலால் எங்கள் கண்ணீரெல்லாம் துடைக்கப்பட்டு நாங்கள் இவ்வுலக வாழ்வின் இறுதியில் எங்கள் உறவினரோடு விண்ணகம் சேர்ந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாமை வந்தாடுகின்றோம். பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உம்முடைய ராட்சியம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அநீதின உணவை எங்களுக்கு அளித்தரலாம். எங்களுக்கு தன்மை செய்தவர்களை நாள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம். எங்களை சோதனையிலே விடாதேயும் திரும்பி எங்களை ரட்சித்தரலாம். அருள் இறைந்த மரியாயே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவேற்றுகனியாயே சோம் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாழ்விழா இருக்கிறவர்களுக்கு எப்பொழுது எங்களும் பிதாவுக்கும் சோனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமையுண்டாவதாக. எல்லாம் இல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதன் பரிசுத்தத்துக்கு அப்பால் போடப்பட்டிருக்கிற இருக்கைகளிலே அமர்ந்து நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். புதுவைக்குள் இருக்கிற எல்லா துறவர சபைகள், பெண்பால் துறவர சபைகள் இன்றைய இரவிலும் நாளை இரவுமாக நமக்காக இணைந்து நம்முடைய கர்தினால் அவர்களிடமும் அவர்களுக்காகவும் ஜெபிப்பார்கள். நாளை காலை 6 மணியிலிருந்து மாலை 9 மணி வரை நம்முடைய புதுவைக்குள் இருக்கிற எல்லா பங்குகளினுடைய பிரதிநிதிகள் வந்து அஞ்சலி செலுத்துவார்கள்.